பொண்ணுத்தாயை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாய்க்கிழவி படத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். தாய்க்கிழவி படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டேரக்டர் சிவகுமார் முருகேசன். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள். அண்ட் இந்த படத்தோடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்காக ராதிகா சரத்குமார் அண்டு அருள்தாஸ், சிங்கம் புலி அண்ட் பாலசரவணன், முனிஷ்காந்த், ரிச்சிகா ரைபல் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அதாவது தாய்க்கிழவி படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பொண்ணுத்தாய் ரொம்ப ஊருக்குள்ளே பயங்கரமாக வெறப்பாக தெரிஞ்சுட்டு இருக்கிறாள். காசெல்லாம் வந்து வட்டிக்கு கொடுத்து காசுலாம் வரலன்னா தலைமையிலே போட்டு வாங்கக்கூடிய ஒரு ரெகடான ஆள். யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி என்ன இப்படி பண்ணிட்டுருக்க வா அப்படின்ற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு ஆள். திடீர்னு அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையே ஆயிடுறாங்க. ஊரே வந்து எப்படா சாவும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறது ஒரு அளவுக்கு இதாகுது. ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்க வந்து பொழைச்சி வராங்களா இல்லையா அப்படின்றது தான் கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் அதாவது ஃபஸ்ட்டு சாங்லேருந்து அந்த இன்ட்ரோ சாங்லேருந்து தாய்க்கிழவியை நமக்கு வந்து பயங்கரமாக பிடிச்சிருது. வர சின்ன அந்த சாங்லேயே வந்து 10 தலைமுறை வரைக்கும் படிக்கிறதுக்கு இப்போ அந்த பக்கம் ஒரு டைலாக் வரும். ஆக்சுவலாக அது ப்ரோமோவுமே வந்து February 14 அப்போ. ஸோ இந்த மாதிரியான இது விஷயம் கருப்பாக அவனுக்கு பவர் இல்லையா பாரு, இல்லைனா நான் வந்து சாய்பாபா மாறிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஃபன்னெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த ஊரில் ஒரு கேரக்டர் இது பண்ணி அவங்களுடைய 4 பசங்களையும் காமிக்கிற விதமாகட்டும், அது 3 பசங்க அந்த பொண்ணு அவங்க பொண்ணு இப்படி ஒருத்தர் அந்த கேரக்டர் வைஸ் பாலசரவன் ஆகட்டும், சிங்கப்புலி அவர்களாகட்டும், அருள்தாஸ் ஆகட்டும், இப்படி அவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து காமிச்சு இது பண்ணுவேன். உப்புலி அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்புலி அவர்கள் வந்து கேரக்டர் பண்ணியிருப்பாரு. பயங்கர ஜாலியாக இருக்கும். பயங்கர ஒரு கமல் ஃபேனு. அப்படி எடுத்துகிட்டு போட்டு வச்சுட்டு இவரும் ஆண்டவர் தானே அப்படின்னு சொல்கிற இடங்களாக இருக்கட்டும், இல்லை அங்கங்கே வந்து சாங்ஸு பிளேஸ்மெண்ட் நமக்கு பிடிச்ச பழைய சாங்ஸ்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ண விதமாகட்டும், அது இல்லாமல் வந்து நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசையாகட்டும், சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், இப்படி எல்லாமும் வந்து பயங்கர இதுவாக இருக்கும். பயங்கர கவுண்டர் வந்து நேரில் இதுக்கு முன்னாடி நம்ம கிராமத்தில் இருந்து வந்தவங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். அப்படி ஒரு பாட்டியை பார்த்து அந்த கிளவியை பார்த்து ஒரு சந்தோஷம் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சின்ன வந்து லேக் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து பீக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பயங்கர எமோஷனலாக அதுவும் கிளைமேக்ஸ் அப்போலாம் வந்து பயங்கர எமோஷனலாக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு வயசானவங்க நம்மளை எப்படி பார்க்குறோம், அவங்க நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, காசு பணம் இருந்தாலும் எப்படியாவது வந்து அவங்களை பிழைக்க வைக்கணும் அப்படின்ற அந்த எமோஷனலான சீனாக இருக்கட்டும், இல்லை தாய்க்கிழவி வந்து அவங்களுடைய மருமகிட்ட என்ன மேட்ரு அப்படின்னு சொன்ன இதுவாகட்டும், இல்லை ரொம்ப நாளாக வந்து இதுக்காக தானே இவ்வளோ நாளாக தாங்கிட்டு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபன் மூடாகட்டும், இப்படி எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக தாய்க்கிழவியே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். தாய்க்கிழவி நிறைய விஷயங்கள் வந்து நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஜாலியாக ரொம்ப நெருக்கமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தாய்க்கிழவி படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். புலிகேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.